சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 9/7/2024 இன்று கூட வாழ்த்துவதில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏசாயா 54 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக ஏசாயா 54 முழுக்க முழுக்க பெண்களுக்கு என்று எழுதப்பட்ட ஒரு அருமையான அதிகாரம். ஏசாயா 54:1 பிள்ளை பெறாத மல்லடிக்கு எழுதப்பட்ட அருமையான வார்த்தை. கர்ப்ப வேதனைப்படாதவளே, அதில் எழுதியிருக்கு பாருங்க. அதன் பின்பதாக 6 கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு. அதனோடு கூட 11 பாருங்க, சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே. ஆகவே இது பெண்களுக்கு ஆண்டவர் அழகாய் எழுதி கொடுத்த ஒரு அருமையான ஒரு அதிகாரம். ஏசாயா 54. ஏசாயா 53 சிலுவையை பற்றியது, சிலுவை பாடுகளை பற்றியது, கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை குறித்தது. ஆனால் ஏசாயா 54 பெண்களை பற்றியது. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஸ்திரியே, அன்பு சகோதரி, விசேஷ விதமாக ஒரு காரியம். முதல்ல தாய் தகப்பன், அவங்க தான் ஒரு பெண்ணுக்கு மலை போல, அரண் போல, பர்வதம் போல இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்பது போல ஒருவேளை தகப்பனும் தாயும் உன்னை தள்ளிவிட்டார், கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார். சகோதரியே, சகோதரர்களே, ஆம், உங்களுக்கும் தேவையான வார்த்தை கடந்து வருகிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். மலைகள் விலகினாலும் இந்த உலகத்தில் ஒரு சிலர் நமக்கு வாழ்க்கையில் பெரிய மலை போலவும் மலைகள் போலவும் தோன்றுகிறது உண்டு. எலிசா தீர்க்கதரிசி எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே என்ன சொல்லி அழுதார்? என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று சொல்லி அழுது தன்னுடைய வஸ்திரத்தை 2 கிழித்து போட்டார். அப்ப எலிசாவினுடைய கண்கள் முன்பதா எலியா எவ்வளோ ஒரு அருமையான இடம் பெற்றிருந்தார். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ஊழியம் செய்த தேவனுடைய பிள்ளைகள் சிலர் அருமையாய் ஜொலித்த நட்சத்திரங்களை போன்றவர்கள் கடந்து போன பொழுது நானும் சோஃபியும் கூட இதே போல திகைத்திருக்கிறோம். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அருமையான ஒரு தேவ மனிதர். 4 ஆண்டுகள் நான் அவர் அருகாமையிலே வீடியோ என்ஜினியராக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். அவருடைய எல்லா விதமான அன்பின் கிரியைகளை, பிரயாசத்தை, வசனத்தை அவர் பகிர்ந்து கொடுக்குதலை கண்ணார, ஈவன் ஸ்டுடியோவில் நாங்கள் ஒரு கண்ணாடிக்கு அப்புறம் இந்த பக்கம் இருப்போம், அவர் மட்டும் அந்த கண்ணாடிக்கு அப்புறம் இருந்து மெசேஜ் ரெக்கார்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரங்கள் எத்தனை! 4 ஆண்டுகள் பொன்னான நாட்கள், நான் வீடியோ இன்ஜினியராக இருந்த நாட்கள். ஆனால் அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற போது நானும் சோஃபியும் மிகவுமாய் கலங்கி நின்றோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல சாம் ஜெபதுரை அண்ணன், அடடா, வசனத்தின்படி
அருமையாய் பிரசங்கிக்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர் பிரதர் டி அருள்ராஜ். சென்னை பட்டணத்தில் அருமையான ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கை பெரும் சவாலாக எல்லோருக்கும் இருந்திருக்கிறது. ஒரு விசை இந்த சென்னையிலேயே ஒரு உபவாச கூட்டத்தை நடத்தினார்கள். அதில் நானும் டி அருள்ராஜ் அவர்களும் பேச வேண்டியதாக இருந்தது. நான் பேசி முடித்த நேரத்தில் அவர் உள்ளே வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், பிரதர் ஆலன் பால் உங்களுக்கு பேசி முடிச்சிட்டாரா? ஆமா, ஒரு எலியா போல ஒரு எலிசா போல அவரை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று அழகாய் தீர்க்க தரிசனம் சொன்னார். எவ்வளவு ஒரு அருமையான மனிதர் டி அருள்ராஜ். அடடா, அவரை நம்முடைய தமிழ்நாடு இழந்து விட்டது. மிக அருமையாய் பாடல்களை பாடுகிற ஜஸ்டின் பிரபாகரன், அடடா, கடந்து சென்று விட்டார். இந்த தலைமுறைக்கு ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களை குறித்து அதிகம் தெரியவே தெரியாது. இடி முழக்கம், வானவில் தேவாலயம் என்றும் வைத்து இடி முழக்கம் என்கிற அருமையான ரேடியோ நிகழ்ச்சி எல்லாம் அவர் வழங்குவார். அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். பிரதர் எஸ் சங்கர், துதி ஊழியம் என்ற ஊழியத்தை செய்த சங்கர், அடடா, அந்த அண்ணனை போல பார்க்க முடியாது. அந்த அண்ணனோடு கூட நான் காரில் பிரயாணம் பண்ணியிருக்கேன். அவர் திருமணம் பண்ணி தன்னுடைய மனைவியோடு செய்த முதல் பஸ் பிரயாணத்தில் நான் அவருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்திருக்கேன். அவரோடு கூட போய் அவருடைய அந்த ஊழியத்தில் நானும் கூட நின்று சிறு சிறு பணிகளை செஞ்சுருக்கேன். அவர்களுடைய பத்திரிகைக்கு சில படங்களை வரைந்து கொடுத்துருக்கேன். அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடாடா, அவரும் ஒரு விபத்திலே கடந்து போனார். இப்படிப்பட்டவர்கள் கடந்து போனதை குறித்து யோசிக்கிற பொழுது ஜான் ஜோசப் என்கிற அருமையான தீர்க்கதரிசி, அவரை போல யாரையும் பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு தீர்க்கதரிசி, அவர் சென்னையிலே அருமையாய் கூட்டத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் நடத்துவார். நான் வீடியோ என்ஜினியராக இருக்கும் பொழுது என்னுடைய வேலை முடித்து விட்டால் அவருடைய கூட்டத்தில் போய் உட்காருவேன். வசனங்கள் அப்படியே மழை போல வரும். ஆடாடா, சாம் சுந்தரம் ஐயா, ஏசிய திருச்சபையினுடைய தலைமை போதகர். நானும் சோஃபியும் அவரை சில முறை தனித்து நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அவரோடு பேசி நேரத்தை நாங்கள் கழித்திருக்கிறோம். அடாடா, அவர் பெரும்பாலும் அவருடைய அறையில் போதகரோடு அதிகம் பேச வேண்டாம் எழுதி போட்டிருப்பார். எங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்ததினால் அவரோடு அதிக நேரம் சற்று பேசி இருக்கிறோம். அவரோடு இருந்த நேரங்கள் எத்தனை! இப்படிப்பட்ட அருமையான மலை போன்ற, இப்படிப்பட்ட திரளான மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை சுற்றி சூழ இருந்த இவர்களெல்லாம் கடந்து போய்விட்டார்கள். அது மலைகளெல்லாம் பெயர்ந்து பர்வதங்கள் எல்லாம் கடந்து போனது போல எனக்கு பல முறை பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. The grace of the Lord will never depart you, my sister. பெண்களுக்கான இந்த பகுதி, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போம்னு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்குரிய சுதந்திரம் சொன்னாலும் விசேஷமா அது உங்களுக்கான சுதந்திரம் பார்த்துக்கிடுங்க. ஆடாடா, எத்தனையோ பெண்களுக்கு விரோதமான ஆயுதங்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். பயப்படாத மகளே, பயப்படாத சகோதரனே, சகோதரியே, கேளுங்கள், உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய சுதந்திரம். ஆமா, எகிப்திலிருந்து புறப்பட்ட அத்தனை இஸ்ரவேலருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியானால் பாவத்தை விட்டு வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் அறிந்தும் அறியாமல் சிறு சிறு பணி ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காமலே போகும். என் அன்பு சகோதரனை, சகோதரியை, வாய்க்காமலே போகும். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. கிருபை உங்களை விட்டு விலகாது. என் கிருபை
உன்னை விட்டு விலகுவதில்லை. இரண்டாவது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை. சமாதான உடன்படிக்கை 2 பேர் பண்ணிட்டாங்கன்னா அட்டாக் பண்ண மாட்டாங்க. 2 தேசம் சமாதான உடன்படிக்கை பண்ணிச்சுன்னா இந்த தேசம் அவங்க மேல எந்த ஆயுதத்தையும் பிரயோகப்படுத்தாது. நான் உன்னோடு செஞ்சிருக்கிற சமாதான உடன்படிக்கை நிலை பெறாது. சிலுவையில் தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஆணி அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை காப்பது உறுதி அல்லவா? சமாதான உடன்படிக்கை எப்படி நிலை பெறும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் சமாதான உடன்படிக்கை மாறாது. அவருடைய ரத்தம், ஆம், ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நிற்கிறது. ஆகவே கலங்காதிருங்கள். இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருந்து உங்களுக்காய் விண்ணப்பம் ஏறெடுக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஜெயத்தின் நாளா இருக்கும். God bless you. God bless you.